வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸில் அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு டாப் போர்ஷன் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பஃப் கை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இந்த வீடியோவில் டாப் போர்ஷன் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதும், நம்ம பஃப் கை ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம், அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. டாப் போர்ஷனில் 2 பக்கமாக வருங்க. ஒன்று முன்பக்கம், இன்னொன்று பின்பக்கம், 2 தான் வருங்க. நம்ம முதல்ல முன்பக்கத்தை நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் சேலை துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நம்ம நெக்கை நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. பாருங்கள், உங்களுக்கு ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடிங்க நம்ம சிசரை வச்சு அங்கங்கே கட் பண்ணி விடணுங்க. அப்படி கட் பண்ணி விட்டாதாங்க இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு அழகாக வரும். சேலை துணியும் லைனிங் துணியும் சேர்த்துங்க நம்ம சுற்றி தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸுங்க நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக நம்ம தச்சுருக்கோம். இதே மாதிரியே பேக் பீஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க.
பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ரெண்டுமே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. அடுத்தது நம்ம இடுப்பு பகுதியில் டாட் பிடிக்கணுங்க. அதுக்கு வந்து மார்க் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 பீஸையும் ஒன்றா மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நடுப்பக்கத்தில் வந்து மார்க் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல டாட் பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துல துணியை இழுத்து பிடிச்சுங்க. ஷோல்டரை வந்து 2ஆக மடிக்கணும். இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்குங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அங்கேருந்து தாங்க டாட் பிடிக்க போகிறோம். அதனால் அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிங்க இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. நம்ம இதே மாதிரியே 2 பீஸ்லேயுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம்.
பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுலேயுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கில்ங்க நம்ம லேஸ் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் லேஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை பைப்பிங் வேணுனாலும் நீங்கள் தைச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லேஸ் தாங்க வச்சு தைக்க போகிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தாங்க லேஸ் வச்சு தைக்க போகிறேன். பேக் பீஸ்க்கு நெக்குக்கு வந்து நான் எதுவுமே வைக்கலைங்க. அந்த ரவுண்டு நெக்கு அப்படியே நான் விட்டுறேன். இதுக்கு மட்டும் நான் லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். லேஸ் வச்சு தைச்சிட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். 2 பீஸ்லேயும் உள்ள ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சேனலில் டெய்லரிங்க்கு தேவையான வீடியோ ஒன்றா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லரிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில் தாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பக்கத்தில் இருக்க ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க. அதே மாதிரியே இன்னொரு பக்கத்தில் இருக்க ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்துங்க நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்குங்க கையோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஷோல்டருக்கு நேராக அந்த கிளாத்தை வைக்கணுங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே தையல் போட ஆரம்பிக்கணும். நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போதும் 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் பிரியாமல் துணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போதும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கையுமே ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
ஸ்கர்ட்டுக்கு டாப் போர்ஷன் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. அதே மாதிரி பஃப்கையுமே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.